Let's discuss about simple steel truss exercise. அது எப்படி வரையறதுன்றது சரிங்களா? சிம்பிள் ஸ்டீல் ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் இருக்கிற கொஷின் சம் மிஸ்டேக்ஸ் ஆர் தர். அதையும் நான் அப்டேட்டட் டிராயிங் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வேற டிராயிங் அவுட்புட் இந்த எக்ஸசைஸ் இல்லாமல் சிம்பிளாக இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிராயிங் நான் எக்ஸசைஸ் எடுத்திருக்கோம், அதை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு வரைகிற மாதிரி பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? திஸ் எக்ஸசைஸ் we are going to discuss today. First you need to draw a rectangle 120 degree. 120 degree எவ்வளவு பாருங்க செட் பண்ணனும். One second. Let me open it. Screen is visible. So 50 mm height. degree பார்த்தா 170. இந்த எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம கொடுத்திருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு ட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி let us see what is a truss. Truss அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, truss is nothing but a member which is structurally which is used to create a structure in such a way that it will support some components over it. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் மேலே வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரஸ் மெம்பர் ஒன்று வைக்கணும். சரிங்களா? We have to provide a truss member over which only we can place the roof in any industry or any building. any ஏதாவது ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுக்கு கண்டிப்பா we will be placing a roof. பாத்தீங்கன்னா நமக்கு கான்கிரீட் ரூஃப் நான் சொல்லல, இந்த மாதிரி ஷீட்டோ இல்ல ஒரு இந்த இதுவோ கொடுக்குறீங்கன்னா அங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் பிரிட்ஜஸ் ஆல்சோ. சம்டைம்ஸ் பிரிட்ஜஸ் மாதிரி யூஸ் பண்றது கூட ட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ் இப்படி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் ஏதாவது வச்சு ட்ரஸ் ரூஃப் ட்ரஸ் டைப் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல நம்ம என்ன டைப் பார்க்க போறோம் அப்படின்றது இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ட்ரஸ்ஸுக்கு என்ன வரைய வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் வில் பி ரெக்வயரிங் வி வில் பி நீடிங் லைன்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும். அப்புறம் அதை ஜாயின் பண்ற இடத்துல என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது வரையணும். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா this is a simple truss where we have some loading places. இங்க வந்து 2t times load act ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாயின்ஸ் எல்லாம் மட்டும் it will be having some load reactions. நமக்கு வந்து இந்த ட்ரஸ் மட்டும் இந்த டிராயிங் யூஸ் பண்ண போறோம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டோட்டலி 12 மீட்டர்ஸ்க்கு இருக்கு. அப்புறம் அதோட டிராயிங்ல it is they have given us 3.75 and 3.75 over here. One second பா, இந்த டிராயிங் இருக்கலாமான்னு தெரியல, ஒரு நிமிஷம். இதுவும் ஈஸியா தான் இருக்கு, பட் ஹியர் சம் கரெக்ஷன்ஸ் ஆர் நீடட். இதுல டைமென்ஷன்ஸ் ஃபுல்லா இல்ல. சரிங்களா? அதனாலதான் ட்ரஸ்ஸுக்கான டயக்ராம் மாத்திரம். இப்போ இங்க பேரிங் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட we can represent there also. அதை நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த டிராயிங் வேணாம், இந்த டிராயிங்க்கு நம்ம ட்ரஸ் வரையறதுக்கு பார்ப்போம். இங்க டிராயிங்ல இதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அந்த ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்த் கொடுத்து வரையணும். ஓகேவா? லைன் சிம்பிளா வரைஞ்சா போதாது, அதுக்கப்புறம் we have to use some frames in such a way that it will be created as a member. இப்போ எனக்கு லைன் டயக்ராமா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ஸா வரையணும் ஆக்சுவலா. சரியா? வெறும் சிம்பிள் லைன் டயக்ராம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி we have to create a web. இந்த மாதிரி வெப்னு கிரியேட் பண்ணி வரையணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டினா இப்படி தான் கொடுப்போம். இதை ஏதாவது கொடுத்துருவோம். யூ ஹேவ் டு கம்ப்ளீட் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு டிராயிங்கா கொடுக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த மாதிரி வரையணும் அது பை கிரியேட்டிங் வெப். சரியா? வெப்போ பேனல் பிளான்ட் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல இங்க வந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். வாட் இஸ் அ வெப், வாட் இஸ் அ பேனல் பிளான்ட் அப்படின்றது தெரிஞ்சாதான் யூ கேன் கம்ப்ளீட் திஸ் டிராயிங். ஒரு நிமிஷம். Let us go to see how a truss is drawn. Truss components என்னன்றத பார்த்தாலே தெரியும். Components of a truss பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா one second. Okay.
You know that? Let me share this audio. YouTube channel. Myself, Professor Maulik R. Joshi, members છે રૂફ ટ્રસ્ટના, તેની વિશે આપણે આ લેક્ચરમાં ડિટેલમાં વાત Sorry. is This is span of the truss means center to center distance between two supports. ரெண்டு support இருக்கும் இல்லைங்களா? Here this example எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா 12,000 இருக்கு. Center to centerனா இங்க இருந்து இங்க வரைக்கும் சப்போர்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஆக்சுவலா சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியில ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அது சப்போர்ட் பண்ணும் இல்லைங்களா, அதோட டிஸ்டன்ஸ். இல்லைன்னா பெட்டர் வி லுக் இன் ட்ரஸ் காம்பனன்ட்ஸ். பேசிக்கா இதுலயே பார்த்துக்கலாம். So from இங்க மேல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இது 0 டிகிரியா வச்சிட்டு இங்க வந்து 30 ஸ்பிட் பண்ணனும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல இஃப் யூ see here ராஃப்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைரக்டா இங்கேயே பார்த்துக்கலாம், நம்ம டயகிராம்லயே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வெப், டாப் சார்ட், அடுத்தது லேட்டரல் பிரேஸ், வெட்ஜ், ஹீல், ட்ரஸ் பிளேட். பீக்ன்றது அட் ஹைட்ல ஒரு டாப்ல வரக்கூடிய ஒரு ஜாயிண்டோட இதுதான் பீக்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே என்னென்ன காம்பனன்ட்ஸ்ன்றது டீடைல்டா இங்க பார்ப்போம். ராஃப்டர்ன்றது இதுல இல்ல, டயகனல் மெம்பர்ஸா இருக்கிறது. ஆக்சுவலா ஒன் செகண்ட். இதுல அந்த காம்பனன்ட் நேம்ஸ் கிளியரா இல்ல. This is different from the given truss component. It's okay. In the diagram. Here, இதுல பாருங்க வெப்னு இருக்கு இல்லையா? If you see here, we have the various components of a truss. Peak or apex, then top chord or rafter னு சொல்லுவாங்க. சேம் தான் ரெண்டும். அப்புறம் ஜாயின்ட்ஸ் இங்க இருக்கும். இதெல்லாம் somewhat flexible some placeஸ்ல கொடுத்திருப்பாங்க, அதுக்காக கொடுக்கிறது. ஹீல் இங்க, வால் பிளேட் பேரிங் சொல்லுவாங்க இங்க. இது வந்து சிவில்ல யூஸ் பண்றது ட்ரஸ் மெம்பர்ஸ்ன்றது. வெப்ஸ்ன்றது இட் இஸ் somewhat a structure which supports the சென்ட்ரலா ஒரு லோட் வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான். வெப் ரன்னர்ஸ் ஆர் given here. ஒரு சின்னதா இங்க ஒரு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, அது கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே கண்டினியூஸா எல்லா வெப்லயும் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? So here if you see in this various components என்னென்னன்றது டீடைலா கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஒன்னொன்னுடைய பர்பஸ் பாத்தீங்கன்னா to provide structural rigidity. சரிங்களா? இதுக்கு மேல இந்த ஃப்ரேம் மாதிரி இதை யூஸ் பண்ணி இது வந்து கண்டினியூஸா they will arrange it and over them they will place the roof. ஓகேவா? That's why truss is used in construction mostly. இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிவில் இன்ஜினியரிங் ஏதாவது இந்த ஒர்க் நடக்குதுன்னா ரூஃப்க்கு யூஸ் பண்றதுக்கு மோஸ்ட்லி they will use the truss members. ஓகேவா? இப்ப அந்த ட்ரஸ்ல இந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா they are used to provide support. இப்ப இத வந்து நம்ம வரையணும். இந்த மாதிரி சிம்பிளா டயகிராம் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாம்க்கு உங்களுக்கு சிம்பிளா இந்த மாதிரி தான் கொடுப்போம். you have to draw them like this. ஃபர்ஸ்ட் அதுக்கு you have to know the components. இங்க வெப்னு கொடுக்கணும், இது வந்து ட்ரஸ் பிளேட் ஆர் ராஃப்டர்னு கொடுக்கணும். சரியா? புரியுதுங்களா? அடுத்தது வெட்ஜ்னு கொடுக்கணும் இங்க. தென் பேனல் பாயிண்ட் ஆக்சுவலா
இது ஆக்சுவலா தேவைப்படாது, பேனல் பாயிண்ட் தேவையில்ல, பேரிங்ன்றது தேவைப்படாது, ஹீல்ன்றது என்னன்றதும் பார்க்கணும். சரியா? இப்போ இது எல்லாமே வரையணும் இதே மாதிரி. இப்போ கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஓபன் AutoCAD ஓபன் பண்ணிட்டு you have to draw like this. எப்படி வரையலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா வெயிட் பண்ணுங்க 2 minutes. ஓகே, AutoCAD ஓபன் ஆனதும் click on new AutoCAD template. ஃபர்ஸ்ட் you have to switch off. உங்களுக்கு ஆக்சுவலா switch off பண்ணனும் அவசியம் இல்லை. கிரிட் வந்து நான் ஏன் switch off பண்றேன்னா to enable you to view the screen clearly. சரியா? கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க கிரிட் ஆஃப் பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், usually what we will do, we have to find out the unit and also we have to find out the limits accordingly. இது வந்து 6 meters இருக்கு, டோட்டலா 12 meters இருக்கு இல்லையா? 12 meters and height பாத்தீங்கன்னா 4.5 meters இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிட் செட் பண்றதுக்கு முன்னாடி யூனிட் செட் பண்ணணும். ஆக்சுவலா யூனிட்ஸ் வந்து நீங்க எப்ப வேணாலும் மாத்திக்கலாம்பா. இப்போ எக்ஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸ்ல நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம இன்ச்சஸ்ல தான் இருந்திருக்கும் டிஃபால்ட்டா. மில்லிமீட்டர்ஸ்க்கு எப்ப வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸ்ல இருக்கு டிஃபால்ட்டா. யூனிட்ஸ்னு கமாண்ட் கொடுக்குறேன், கொடுத்த உடனே டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா, டிராயிங் யூனிட்ஸ். இதுல கமாண்ட் கொடுத்த உடனே ஓப்பன் ஆகிற இந்த டயலாக் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் என்ன இருக்கணும்ன்றது செட் பண்றது. தென் இன்ச்சஸ்ல இருக்கா என்ன யூனிட்ல இருக்கு நீங்க பார்க்க முடியும் உங்களால. இன்சர்ஷன் ஸ்கேல் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் தான் யூனிட்னு இருக்கும். நான் இந்த கேஸ்க்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்க போறேன், ஐம் கோயிங் டு கிவ் இட் அஸ் மீட்டர்ஸ். ஏன்னா நமக்கு டைரக்டா மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, மீட்டர்ஸ்ல செட் பண்ணலாம். நல்லா கவனிங்க, இதை வந்து நீங்க எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். நீங்க இப்ப சப்போஸ் நான் இந்த யூனிட்டை செட் பண்ணாம டிராயிங் வரைஞ்சிட்டேன், வரைஞ்சதுனால தப்பா வந்துருமா, இன்ச்சஸ்ல இருக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இன்ச்சஸ்ல தான் இருக்கும். பட் யூ கேன் சேஞ்ச் இட். சடனா சேஞ்ச் பண்ணா 6 மீட்டர்ஸ்னு இருக்கிறது மல்டிப்ளை பண்ணி இன்ச்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாது, 6 அப்படியே 6 இன்ச்சஸா கன்வெர்ட் ஆயிடும். புரியுதுங்களா? AutoCADல அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் இன் AutoCAD லைக் தட். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது லிமிட் செட் பண்ண வேண்டியது. சரியா? லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூ கொடுக்கிறது பாத்தீங்கன்னா லிமிட்ஸ் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ ஃபார் சிஸ்டம் டு நோ த ஒர்க் ஸ்பேஸ். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 40-50 கொடுத்தாலே போதும் மீட்டர்ஸ்ல. 40,40 கொடுப்பா அரௌண்ட். நான் ஏன் 40 முடிவு பண்ணேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா நல்லது. இப்போ வந்து 12 இருக்கு, 20,20 கொடுத்தாலே போதும். பட் ஒரு 30-40 கிட்ட கொடுத்துரும். சரிங்களா? மேக்ஸிமம் என்ன யூனிட் இருக்கோ அதை விட ஒரு மல்டிப்ளை பை ஒரு 5 இல்ல 10 கொடுத்து கிரியேட் பண்றது நல்லது. சரிங்களா? டிராயிங் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக அந்த யூனிட்ஸ் கொடுக்கும். சரிங்களா? அந்த வேல்யூ கொடுக்கும். நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் லிமிட் as லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0 கொடுத்தாச்சு. அப்பர் ரைட் கார்னர் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும், we can give 100,100, 50,50 கூட கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 60,60 கொடுக்கும். சரிங்களா? இப்போ ஐ ஹாவ் டு டிரா அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு கமாண்டும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்க ரெக்டாங்கிள் இங்க மேல இருக்கு இல்லையா ஸ்கிரீன்ல, அதையும் கிளிக் பண்ணலாம். Now I am going to use rectangle command. Specify the first point பாத்தீங்கன்னா 0,0. கமாண்ட் டைப் பண்ணுங்க, enter. Then upper right corner பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், 60,60. ஏன் நான் லிமிட் செட் பண்ணதுக்கே ஒரு ரெக்டாங்கிள் வரையறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது தப்பா இருக்கான்னு பார்ப்போம் ஒரு நிமிஷம். மெஷர்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, 60,60 இருக்கு. நான் அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு அதுல ஒரு கார்னர் பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு மவுஸ் கொண்டு போய் அதுக்கு மேல வச்சாலே போதும். இட் வில் டிஸ்ப்ளே த டைமென்ஷன்ஸ் ஆஃப் தட் ரெக்டாங்கிள். ஓகேவா? லென்த் அண்ட் விட்த் அதுவே டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இதுக்குள்ள நம்ம we can draw the diagram. ரஃபா தான் வரைய போறோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா we have to draw like this 6 meters and 6 meters. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேற எந்த மெஷர்மெண்ட்டும் நடுவுல கொடுக்கல. Let us draw a line starting from a point. ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா வரும். ஃபர்ஸ்ட் 6க்கு ஒரு லைன், அகைன் another 6க்கு இன்னொரு லைன் வரையணும்.
திரும்ப நான் லைன் கமாண்டே கொடுக்குறேன். ஐ ஹவ் எக்ஸிட்டட் ஃப்ரம் லைன் கமாண்ட். ஸோ அகெயின் another 6க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 லைனும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிள்ல சின்னதா தான் யூஸ் பண்றோம். தெரியுதா? ஏன் இவ்வளவு பெரிய இதுல சின்னதா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் டைமென்ஷனிங் எல்லாத்துக்கும் இடம் பத்தாம போயிடுமோன்ட்டு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கூட பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் வேஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்றேன்னா கொஞ்சம் சென்டரா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வரைய போறோம். நவ் லெட் அஸ் draw the remaining components. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிற டிராயிங்ல அப்படியே யூஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3.75 அப்படின்றதுக்கு இங்க லென்த் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் 3.75 கொடுத்துருக்காங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வரைஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஒரு லைன் வரைங்க. சென்டர்ல இருந்து ஜூம் இட். சென்டர்ல இருந்து லைனோட யூனிட் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4.5 மீட்டர்ஸ். 4.5. இப்போ 4.5 வரைஞ்சிட்டோம் இல்லையா? இப்போ ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அகெயின் another லைன் from this point to this point. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இதுல சென்டர்ல கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 3.75ன்றது இதோட டிஸ்டன்ஸ்னா கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இது செலக்ட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பாருங்க. 7.5 இருக்கு. கரெக்டா வருதா? 3.5 3.5னாலே 7. 0.25 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ 7.5 கரெக்டா இருக்கு. மெஷர்மெண்ட்ஸ் இஸ் ரைட். அப்ப நம்ம 3.75க்கு கரெக்டா வரையணும்னா மிட் பாயிண்ட் எடுத்தா போதும். கரெக்டா இங்க இருந்து ஒரு லைன் வரையறேன். லைன் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்க. இங்க எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு லைன். இது வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் காமிக்கும். ட்ரையாங்கிள் காமிக்குது இல்லையா? மிட் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்க. கிளிக் பண்ணா போதும். Similarly, again this side also you can draw like that. இப்போ நாம ஜஸ்ட் ஸ்கெலிட்டன் தான் வரைஞ்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஃபா தான் இருக்கு. இப்போ நமக்கு நம்ம டிராயிங்ல இருக்கிற மாதிரி இதை கிரியேட் பண்ணணும். ஃப்ரேம்ஸா மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கிரியேட் லைக் தட்? என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும்? இப்போ இந்த டிராயிங் மாதிரி மாத்தணும். ஓகே, என்ன பண்ணா சரியா வரும்? சிம்பிளி யூ கேன் யூஸ் சம் ஃபீச்சர்ஸ். இப்போ இங்க பீக்னு இருக்கு இல்லையா? அங்க இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைங்க சின்னதா. அதுக்கான யூனிட்ஸ் கொடுக்கல. பட் பீக்கோட டைமென்ஷன்ஸ்லாம் ரஃபா பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு தட் பாயிண்ட். இப்போ வந்து நான் இங்க என்ன பண்ண போறேன்னா 2 ரெக்டாங்கிள் வரைய போறேன் வெளியே. இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 2 ரெக்டாங்கிள்ஸ் சின்னதா வரைஞ்சிக்கிறேன். அதோட யூனிட்ஸ் வேணா டைமென்ஷன்ஸ் we can control. சரியா? இப்ப இதுல இருந்து 0.1 0.2க்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் இங்க இருந்து கிளிக் பண்றேன். டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி I am going to give dimensions as 0.1 and 0.1 கொடுக்குறேன். பார்த்தா தெரியுதா? சின்னதா ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கு. This rectangle can be created there. இது அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். எப்படி மூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சென்டர் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் தான் நமக்கு பீக் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். தட் இஸ் ஹியர். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இங்க இருக்கிற இந்த கார்னர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணா போதும். ஸோ we can create a copy. இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னொரு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. மூவ் பாத்தீங்கன்னா இதுல இங்க இருக்கிற மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க. இந்த கார்னர் இருக்கு இல்லையா? ஒரு லைன் இருக்கு இல்லையா? அதுல எட்ஜ்ல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க பீக் பாயிண்ட்ல அதை பொசிஷன் பண்ணுங்க. வந்துச்சா? Similarly here also you can use the move command and select. சாரி, இதுல மூவ் பண்றதுக்கு இந்த சைடு செலக்ட் பண்ணுங்க. மூவ் கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய another one end point யூஸ் பண்ணுங்க. இங்க வச்சா போதும். ஓகேவா? Now we have positioned 2 rectangles. ஓகே, இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் எனக்கு கொடுக்கணும். எப்பயுமே இந்த எண்ட் டு எண்ட் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க டயக்ராம்ல எப்பயுமே. ஓகேவா?
ஆஃப்செட் பண்ணலாமா? இங்க இந்த லைன்ஸ் அப்படியே ஆஃப்செட் பண்ணா போதும். வெப்போடைய திக்னஸ் என்னன்னு கொடுக்கணும். இப்ப வெப்புக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு திக்னஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி சம்வாட் கம்பேர் டு திஸ் எவ்வளவு நம்ம கொடுக்குறோன்றது இட் வில் பி டிட்டர்மைனிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெஸ். ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெப். அதனால என்ன பண்ணணும், இதை ஆஃப்செட் பண்றது. இப்ப இந்த இது கொடுத்துருக்கோம் இல்லையா, 0.1 கொடுத்துருக்கோம் கரெக்டா? 0.1 திக்னஸ் கொடுத்துருக்கோம்னா அப்ப பாயிண்ட் அதிலே பாதி கொடுத்தா போதும். ரைட்டா? என்ன சொல்றேன்னு புரியுதா? 0.15 சாரி 0.05 அந்த வேல்யூ கொடுத்தா போதும். இதை ஆஃப்செட் பண்ணுங்க ரெண்டு சைடும், மேல கீழே ஆஃப்செட் பண்ணா போதும். இட் வில் பி சம்வாட் பெட்டர் டு ஆஃப்செட். மேல மட்டும் பண்ணா போதும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, அவுட்டர்ல மட்டும் ஆஃப்செட் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். தெரியுதா வித்தியாசம்? இது எங்க ஜாயின் ஆயிருக்குன்னு. அப்ப அவுட்டர்ல மட்டும் ஆஃப்செட் பண்ணா போதும். 0.1க்கு ஆஃப்செட் பண்ணுங்க. இத web thickness also will be similar to this rectangle that we have created. 0.1க்கு ஆஃப்செட் பண்ணா போதும். Offset it by 0.1. One second. இந்த லைனை செலக்ட் பண்ணுங்க, ஆஃப்செட் செலக்ட் பண்ணிக்கோங்க, 0.1 கொடுங்க, என்டர். இங்க எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இதுல ஒரு சைடு ஆஃப்செட் பண்ணியாச்சு, இன்னொரு சைடும் அதே மாதிரி ஆஃப்செட் பண்ணா போதும். Similarly, I have to offset this also. அவுட்டர்ல ஆஃப்செட் பண்ணுங்க. 0.1 கிரியேட் ஆயிடுச்சா? இப்ப ரெண்டு சைடுமே வெப் இஸ் கிரியேட்டட். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெப் நம்ம ரெண்டு சைடுலயுமே கிரியேட் பண்ணிருக்கோம். வெப் இந்த இடத்துலயும் இந்த லைனும் வரைஞ்சாச்சு, இந்த லைனும் வரைஞ்சாச்சு. ஆல்ரெடி இந்த பீக் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு 0.1க்கு. இதை நீங்க 0.1 எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கிவன் டிராயிங். டிராயிங் வந்து இப்ப இதுல இந்த கேஸ்ல 12,000 இருக்கிறதுனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா less than 100 அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? 100 அதுக்குள்ளதான் இருக்கும், 50 அந்த மாதிரி இருக்கும், இல்ல 110 அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த ரெக்டாங்கிள்ஸ் ரெண்டும். இப்ப இதுல நம்ம இந்த டிராயிங் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி அடுத்தது மற்றது எல்லாத்தையும் ஆஃப்செட் பண்ணும். ஓகே, இதை ஆஃப்செட் பண்ண மாதிரியே இப்ப ரெண்டு சைடும் ஆஃப்செட். இங்க சென்டர்ல வெப் இதுல கொடுக்கல, பட் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இங்க இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அ வெப். ஸோ வி ஹவ் டு கிரியேட் வெப் அட் த சென்டர் ஆல்சோ. இந்த கேஸ்ல 0.1ல பாதி எடுத்துக்கோங்க, ரெண்டு சைடும் ஈக்குவலா நம்ம ஆஃப்செட் பண்ணா போதும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் கொடுங்க, 0.05 on one side and similarly select at the center line and another sideலையும் 0.05 வச்சுக்கோங்க. இப்ப கரெக்டா நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சென்டர்ல இருக்கிறத இந்த லைனை வந்து யூ கேன் செலக்ட் இட் அண்ட் மேக் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். அது வேணா தேவைப்படாது தான் நமக்கு இனிமேட்டு. யூ கேன் டெலீட் இட் ஆர் யூ கேன் மேக் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். சரிங்களா? இது செலக்ட் பண்ணிட்டு அதர்ஸ்ல போயிட்டு லோட் பண்றோம் இல்லையா, லைன் வந்து ஐஎஸ்ஓ டேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டா. அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கூட யூ கேன் மேக் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். லைன் டைப்ல செலக்ட் தட் அண்ட் மேக் இட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இதுக்கான லைன் டைப்போட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்து பாருங்க. ரொம்ப கிளியரா இல்லைன்னா 0.1 0.2 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பாருங்க. ஸ்கேல் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். 0.01 கொடுக்குறேன். இன்னும் 0.01 இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் ஓகே, நவ் இட் இஸ் ஓகே. தெரியுதா? 0.01க்கு இது ஓகேவா இருக்கு. சென்டர்ல இப்ப இதை வரைஞ்சாச்சு, இந்த லைனும் வரைஞ்சு முடிச்சாச்சு. நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் வெப் 2 வெப்ஸ் 3 வெப்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு 2 வெப் பேலன்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல நமக்கு உள்ள இருக்கிற வெப் வேணுமா வெளில வரணுமா? வெப் இந்த எண்ட் டு எண்ட் தான் டிஸ்டன்ஸ் எப்பயுமே எடுத்துப்பாங்க கொடுத்துருக்கிறது. அப்ப நம்ம இந்த வெப் வந்து உள்ளதான் ஆஃப்செட் பண்ணணும், வெளியே ஆஃப்செட் பண்ணக்கூடாது. பாட்டம்ல இருக்கிற வெப். இந்த வெப் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆஃப்செட் இன்சைட். ஆஃப்செட் கொடுக்கலாம், இதையும் 0.1 கொடுக்கணும். ஓகேவா? வெப் திக்னஸ் வந்து நம்ம 0.1 எடுத்திருக்கோம். ஸோ
we have to offset it inside. ரெண்டுமே ஆஃப்செட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலா we have to offset by 0.05. ரைட்டா? சென்டர்ல இருக்கிறத வேணும்னா இந்த சென்டர் இதை டெலீட் பண்ணிடலாம். இது தேவையில்லை. ஐ எம் டெலீட்டிங் இட். இங்க அதே மாதிரி let us offset this both lines. இதை செலக்ட் பண்ணுங்க, ஆஃப்செட் கொடுங்க, 0.05 கொடுக்கணும். ஏன்னா இதோடைய சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம வரைகிறோம். ரெண்டு சைடும் ஈக்குவலா ஆஃப்செட் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதையும் ரெண்டு சைடும் ஆஃப்செட் பண்ணுங்க. இப்போ நமக்கு இதுல சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைன்ஸும் தேவையில்லை. delete them. We have completed the truss. கரெக்டா? ட்ரஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம ஃபினிஷிங் ஒர்க் தான் இருக்கு. இதுல என்ன ஃபினிஷிங் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா we have to finish them accordingly. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில வரைக்கும் வரணும். அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணணும் தேவையில்லாதலாம். சரிங்களா? ஹியர் we have to extend, use the trim and extend command தான். இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, ட்ரஸ் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் we have to use only trim and extend. அப்புறம் இன்னொன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா A B ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டு இடத்துலயும் you have to represent them as some bearing element மாதிரி கொடுக்கணும். இங்க ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரையணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின்ல இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு எக்ஸ் மார்க் பண்ணி வரையணும். சரிங்களா? ரெண்டு சைட்லயுமே அது கொடுக்கணும். ஓகேவா? வெப் ஆல்மோஸ்ட் ஓவர். இப்ப இதுல வந்து என்ன பண்ணணும் பெண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to trim and extend tool தான் யூஸ் பண்ணணும். trim tool யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் select all கொடுத்துட்டேன். இங்க மேல ஃபினிஷிங் பண்றேன். தெரியுதா? மேல இதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைன்ஸ், எல்லா லைன்ஸையும் தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுறேன். ஓவர். மேல ஃபினிஷிங் நல்லா ஆயிடுச்சா? Similarly we have to trim and extend here also. trim command select பண்ணிக்கிறேன். சாரி, trim command இங்க இருக்கு, select பண்ணிக்கோங்க. enter click பண்ணிக்கோங்க. select the extended line beyond that lines. சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி trim command தான் கொடுக்க முடியும். இந்த லைனையும் வெளில எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறதையும் கரெக்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த லைனை ட்ரிம் பண்ணிக்கலாம். here also we can trim both lines. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல, we are finishing தான். ஃபினிஷிங் ஒர்க் தான் இது ஆக்சுவலா. சரியா? இது இங்கேயும் உள்ள எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணா போதும். இப்போ நமக்கு இதுல எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணா போதும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சா? ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டூலை யூஸ் பண்ணியே இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரிம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்டெண்ட் ஒர்க் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணுங்க. Similarly press enter. Now click on the lines where it is not joined correctly. இங்க கரெக்டா ஜாயின் ஆகல பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி similarly this side also it is not joined. Click here also. Screen not visible. Screen visible இருக்கா இல்ல not visible அப்பா? இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் விசிபிளா? ஓகே, நவ் ஓகேவா? ஓகே. எவ்வளவு நேரம் விசிபிலிட்டி கட் ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவதுன்னா மெசேஜோ இல்லை இதுலயோ இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. சரியா? இப்போ எக்ஸ்டெண்ட் டூல் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் யூஸ் பண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் டூல், இது ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். நம்ம ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஓவர் தான் இப்போ நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு இதை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இதோட லென்த் எது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு ஒரு முடிவு பண்ணணும். இங்க பாருங்க, இங்க இந்த பார்ட் இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு வெளியே. இட் ஹாஸ் டு பி எக்ஸ்டெண்டட் லைக் திஸ். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ்ல ஒரு லைன் வரைங்க. இங்க அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் அஸ் கிரியேட் one line here. ஒரு லைன் கிரியேட் பண்ணுவோம் at a distance of குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு வச்சிருங்க. ரஃபா தான் இருக்கணும்.
அது வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் நாட் மென்ஷன் எனி டிஸ்டன்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் ரஃபா வரைஞ்சிட்டு இப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்க, பிரஸ் என்டர். எந்த லைன்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. இந்த லைன் எதுக்குன்னா பார்டர் வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். தெரியுதா? நம்ம எங்க லைன் வரைஞ்சிருக்கோமோ அது வரைக்குமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டிராயிங். இங்க ஒரு லைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு பேலன்ஸ் ட்ரிம் பண்ணி எடுத்துட வேண்டியது. ஓகே, அப்புறம் இங்க உள்ளேயும் ட்ரிம் பண்ணணும். அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட் லைன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அப்புறமா ஃபினிஷிங்கான ட்ரிம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்த்தோ லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிருங்க. சிமிலர்லி அதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளில இருக்கிற மாதிரி இருக்கணும், ட்ரிம் பண்ணிடலாம் கடைசியாக. எகெயின் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நவ் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, டிஆர் என்டர், எகெயின் என்டர். இப்போ எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, உள்ள இங்கேயும் தேவையில்லை, இதுலயும் இங்கேயும். ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சா? சாரி, தப்பா வரைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். 1 minute, 1 second. ட்ரிம் கமாண்ட் செலக்ட் பண்றேன், மறுபடியும் என்டர். வெளியெல்லாம் இங்கெல்லாம் ட்ரிம் பண்ணணும் கரெக்டா? லைக் திஸ். உள்ள இங்க இருக்கிற இந்த கேப். சிமிலர்லி ஹியர் ஆல்சோ திஸ் லைன். இப்போ எல்லாமே ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ல இருக்கு வரைஞ்சோம் இல்லையா ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று, அதை டெலிட் பண்ணிக்கோங்க. somewhat we have finished the truss problem. கரெக்டா? இது சிம்பிளா ஒரே ஒரு 2 வெப். எத்தனை வெப் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? we have almost 3 webs around here. 3 webs தான் இருக்கு. இதே மல்டிபிள் வெப்ஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வெப்ஸ் இருக்கு. இந்த டிராயிங் நான் இப்ப வரையறேன், எப்படி வரையறதுன்னு பாருங்க. இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப டைமென்ஷனிங் பண்ணீங்கன்னா கரெக்டா டைமென்ஷன் வருதான்னு பாத்துக்கோங்க. 3 point, sorry, for this you have to measure from the center to base. center to here, base வரைக்கும் பாருங்க. ட்ரெஸ் உடைய டைமென்ஷன் 4.5 இப்படி காமிச்சா போதும். ஓகே, similarly you have to measure from this center to here. ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுறேன். it will be somewhat tough for me to measure using ortho. 7.5 here. ஓகேவா? எங்க கரெக்டா 7.5 வருதோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிங்க. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பேஸ் லைனை வந்து இப்படி மூவ் பண்ணி வெளியே கூட கொண்டு வந்துடும். ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சிமிலர்லி here also ஆர்த்தோ இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இல்ல லைன் ஸ்பேசிங்ல கண்ட்ரோல் இது பண்ணிக்கலாம். இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? எக்ஸ்டென்ஷன் லைன் ஒன்று இருக்கு, டி என்டர் கொடுங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதுல மாடிஃபை போயிட்டு ஹியர் இன் மாடிஃபை, இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ், அதுக்கு பக்கத்துல லைன்ஸ் இருக்கு பாருங்க. எக்ஸ்டெண்ட் ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின் இருக்கா? ஹியர் இங்க இந்த ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின்ல யூ ஹேவ் டு கிவ் சம் வேல்யூஸ். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்க எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்றது மாறும். சரிங்களா? இப்போ இந்த கேஸ்ல ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின் வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் அரௌண்ட் 0.1ன்றது அந்த ரெக்டாங்கிளோட சைஸ் இருக்குது இல்லையா, 0.1 கொடுத்து பாருங்க எந்த அளவுக்கு ஓகேன்றது பார்ப்போம். இப்ப பாருங்க இங்க நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெளியே இருக்கு லைன். ஓகே, சிமிலர்லி இங்கேயும் நமக்கு 0.1ன்றது கரெக்டா இங்க டச் ஆகுது. அதனால நம்ம 0.1 விட அதிகமா கொடுக்கணும். 0.2 கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 0.15 கொடுப்போம்.
காமனா கொடுத்தா இல்ல 0.2 கொடுங்க பெட்டர். டி என்டர் மறுபடியும் கொடுங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் மாடிஃபைல போயிட்டு அகைன் சேஞ்ச் த லைன் ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின்ற வேல்யூவை 0.1க்கு பதிலா 0.3 கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். 0.3 வில் நாட் பி மச் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது எதுலையுமே டச் ஆகல, தெரியுதா? டைமென்ஷன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனும் சரி இந்த டைமென்ஷன் லைனும் சரி, இட் டசன்ட் டச் த டயக்ராம் இட் செல்ஃப். இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இன்னும் முடியல. என்ன காரணம்? ஸ்டில் வி ஹவ் நாட் drawn some dimensions. என்னென்ன டைமென்ஷன்? இங்க பேஸ்ல இருக்கக்கூடிய 6 மீட்டர்ஸ் 4.5 மீட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. 3.75 ஆல்ரெடி ஓவர். அதையும் டைமென்ஷன்ல காமிக்கணும். சரிங்களா? நவ் சிமிலர்லி டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா 3.75 காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்ல, அதனால பெட்டர் யூ லீவ் இட் தேர். சரியா? 3.75 காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேணா யூ கேன் டிரா அ பாயிண்ட் அண்ட் யூஸ் இட் as a reference to மார்க் த டைமென்ஷன். பட் ஆனா அவசியம் இல்லை. 3.75ன்றது மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. need not show it. ஓகேவா? புரியுதா? இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7.5 and 4.5 பேஸ் டைமென்ஷன் காமிக்கும். 12 இருக்கு, 6க்கு இங்க பேஸ்ல இருக்கிற இந்த டைமென்ஷன் அகைன் இங்க இருந்து இந்த எண்டுக்கு 6. இது என்ன ரெஃபரன்ஸுக்கு ஆர்த்தோ மோட் ஆன்ல தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ட்ரெஸ். இந்த டிராயிங் ஓவரா ட்ரெஸ் எக்ஸசைஸ் இப்போ வரைஞ்சிடலாமா? எக்ஸசைஸ் நம்பர் 7 இல்லையா? ஆக்சுவலா நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறதையும் நான் வரைகிறேன். எப்படின்னு பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 7 ட்ரெஸ் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதே வந்து நமக்கு எக்ஸசைஸ் நம்பர் 7 வந்து கொஸ்டின்ல இருக்குது இல்லையா, நம்ம லேப் மேனுவல்ல, அதையும் வரையணும்னா வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் டிராயிங் ஆல்சோ கேன் பி drawn. இதையே அப்படியே வரையணும் அப்படின்னா எப்படி வரையணும்? இந்த எக்ஸசைஸையும் பாருங்க. ஃபார் திஸ் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் ஆஃப் த கிரிட், செட் த லிமிட்ஸ். லிமிட்ஸ் என்ன கொடுக்கலாம் இந்த டிராயிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் given as 12,000 as maximum dimension. இங்க வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 20,000 நம்ம 20,000 இல்லை 30,000 கொடுத்துருக்கோம். ஓகேவா? 3 டைம்ஸ் கூட வச்சுக்கோங்க. 30,000 வச்சுட்டு 8,000ன்றது கரெக்டாக இருக்கு. ஸோ 30,000 லிமிட் செட் பண்ணுங்க ரெண்டு சைடுமே. 0,0 அப்படியே இருக்கட்டும். லோயர் லெஃப்ட் கார்னர் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 30,000, 30,000 கொடுத்தா போதும். நவ் again use rectangle command. rectangle கொடுங்க. ரெக்டாங்கிளுக்கு லோயர் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா 0,0. அப்பர் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா you have to give 30,000, 30,000. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜூம் ஆலுக்கு ஜூம் ஆல் கமாண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்டர் ஸ்க்ரால் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணாலே இட் வில் பி ஜூம்ட் அக்கார்டிங்லி. சரியா? இப்போ 12,000க்கு ஒரு லைன் வரையணும். சென்டர்ல ரஃபா கூட எடுத்துக்கோங்க. வாட் டைமென்ஷன்? 12,000க்கு ஒரு லைன். தட் இஸ் அரௌண்ட் 12,000க்கு வரையணும். பேஸ்ல இருந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. 12,000 லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த லைன் வேணா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்றதுக்கு சிம்பிளா செலக்ட் பண்ணி அப்படியே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணாலும் சரி, இல்ல மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணாலும் சரி. 2 மெத்தட்ஸ்ல என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் காம்பனன்ட் மூவ் பண்றதுனா தான் இப்படி மூவ் பண்றது ரெக்கமெண்டட். இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஹோல் ஆப்ஜெக்ட், மெனி லைன்ஸ் ஏதாவது இருக்கு அப்ப மூவ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி மூவ் கமாண்ட் ஓவர் ஹியர். சரியா? நான் இப்போ சிங்கிள் ஆப்ஜெக்ட்ன்றதுனால அப்படியே பிக் பண்ணி சென்டர் பாயிண்ட் பேஸா வச்சு மூவ் பண்ணிடுவேன். இது வந்து ஈஸியான மூவ்மெண்ட்டுக்கான ஒரு
method. Now I am going to draw the remaining components. இங்க வந்து என்ன டைமென்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க எண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த எண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் வெளிய வரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8000 கொடுத்திருக்காங்க. இங்க டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ரைட்டா? அது மட்டும் பார்க்கணும். ஓகே? இங்க டைமென்ஷன்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். இதுல வந்து இன்கம்ப்ளீட் டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க. இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற இந்த வேல்யூவை நான் ஒரு 500 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. If you see here, actually இந்த வேல்யூவை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த அளவு இருக்கு இல்லையா? This length is around 1 2 3 4 6 7 1000 எடுத்துக்கலாம். சரிங்களா? 1000 எடுத்துக்கிட்டா பேலன்ஸ் வந்து 7000 இருக்கும். கரெக்டா? நம்ம வந்து வெளியே இந்த டிஸ்டன்ஸ் இப்ப இதோடைய வெப்போடைய டிஸ்டன்ஸும் கொடுக்கல. இது இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால தான் இங்க ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் இஸ் given as 3500. ஸோ நோ ப்ராப்ளம். சென்டர்ல இருந்து 3500க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ டிராயிங்க்கு நமக்கு தேவையானது அரௌண்ட் 3500 கொடுத்துருக்காங்க. இங்க 8000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தை வச்சு வரையணும். கரெக்டா? ஆங்கிள் எதுவும் கொடுக்கல. they have not given angle or anything, but let us try to draw and complete it. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது 8000 எடுத்துக்கலாம். இதையும் 8000 எடுத்துக்கலாம். இங்க பேஸ்ல இருந்து இங்க இருந்து இது வரைக்கும் 8000 எடுத்துக்கலாம். so now I am going to draw the diagram here. clear all கொடுத்துறேன் ஒரு நிமிஷம். இங்க பாருங்க ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிருக்கோம். இப்போதைக்கு சென்டர்ல இருந்து 3500க்கு ஒரு லைன் வரையறேன். 3500க்கு சென்டர்ல பேஸ் ஹைட் கொடுத்தாச்சு. ஹைட் மட்டும் 3500 கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வரைஞ்சாச்சு. now let us draw the rectangles. ரெக்டாங்கிள் வரையணும் இல்லையா? இப்போ இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டாப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும். so we can draw a rectangle from this point. ரொம்ப thickness அதிகமா இருக்கிற மாதிரி விட்த் கொடுக்காதீங்க. -200 300 இருக்கு. better we can give 300 cross 300 கொடுக்கலாமா டைமென்ஷன்? அப்ப 0,0 இருக்கு இது. ஓகே, அதுல இருந்து மெஷர்மெண்ட் எவ்வளவு வருது? 250 250 250 கொடுக்கலாம், இல்ல 300 300 கொடுக்கலாம். I am going to give dimension of the rectangle as 200 and 200. அதாவது length and width பாத்தீங்கன்னா 200 200 கொடுக்குறேன். Again I am going to repeat the rectangle command. அதே rectangle command தான் திரும்ப இங்க இருந்து அதே 200 200 டைமென்ஷன்ஸ்க்கு இன்னொரு ரெக்டாங்கிள் வரையறேன். இந்த சைடு கிரியேட் பண்றேன். Now I have completed the component. இதுல வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 8000க்கு இந்த வெப் கிரியேட் பண்ணணும். எனக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பேஸ்ல இருந்து இங்க இருந்து பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? If you see here, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 8000க்கு ஒரு லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து 8000க்கு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கலி it will be joined with the already drawn line. சரிங்களா? Second. Now let us continue with the drawing. இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேஸ் பாயிண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிடுங்க. 8000க்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் பிரச்சனை இல்லை, லைன் ஹேஸ் டு பி லாக் லைக் திஸ். லைன் மட்டும் 8000க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனுடைய இது வந்து கரெக்டா ஆல்ரெடி இருக்கிற எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா கீழே பேஸ்ல, அதுல கிளிக் பண்ணீங்கனாலே ஜாயின் ஆயிடும். Now we have created a line of length of 8000. கரெக்டா வருதா? இப்போ அதே மாதிரி from here also we can draw the similar way ல அதே மாதிரி
we can create a line 8000 கொடுத்துட்டு tab தட்டுங்க automatically 8000ன்றது லாக் ஆயிடும். Now we have to draw it in such a way that it is parallel to the already drawn line இல்லையா? ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிற லைனுக்கு parallel-ஆ வரையணும். அதுக்கு parallelogram ஆன்ல இருக்கான்னு பாருங்க. இங்க parallelன்றது ஆன்ல இருக்கா பாருங்க. ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ல parallel ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு once you move it over this line இதுக்கு மேல கொண்டு போயிட்டு கொண்டு வந்தாலே it will be showing parallel symbol. parallel symbol காமிக்கும் போது கரெக்டா வைங்க. parallel வருதா? it is showing as parallel at 210 degreesல parallel காட்டுது. சரிங்களா? அதாவது 150 டிகிரி 210ன்றது இங்க பாருங்க parallelனு வருதா ஸ்கிரீன்ல. now you can position it there. இப்போ இத கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்சதா? அவ்வளவுதான். இப்போ இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இந்தாண்ட ரிப்பீட் பண்றதுன்னா you need not draw again. டிரா பண்றதுக்கு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்? மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த ரெக்டாங்கிள் கூட நீங்க வரைஞ்சிருக்க தேவையில்லை. டெலீட் பண்ணிட்டு நான் இப்ப இந்த ரெக்டாங்கிளையும் இந்த இது வரைஞ்சிருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் செலக்டட் எவ்ரிதிங் ஆன் த லெஃப்ட் சைடு. இப்போ இத ஒரு சைடு ஃபுல்லா முடிச்சிட்டு இன்னொரு சைடு ஃபுல்லாவே மிரர் பண்ணிடலாமா? அது பெட்டர். கரெக்டா? இப்போ இங்க முடிவு பண்ணணும். இங்க பேஸ் பாயிண்டா இங்க எடுத்துக்கிறோம். இங்க இருந்து இந்த பாயிண்ட பேஸா எடுத்துக்கலாம். தெரியுதா? இந்த பாயிண்ட் டயகிராம் பாருங்க. this is the point which they have given for at a distance of 2000 கொடுத்துட்டாங்க. 2000க்கு இங்க ஒரு பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 2000க்கு இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து இத வரையணும். எப்படி வரையறதுன்னு பார்ப்போம். ஆல்சோ யூ நீட் த டைமென்ஷன் ஆஃப் தட் வெப். வெப்புக்கு என்ன டைமென்ஷன் கொடுத்தோன்றது முக்கியம். இப்போ நான் டைமென்ஷன் செலக்ட் பண்றேன். ஐ எம் செலக்டிங் டைமென்ஷன் அண்ட் செலக்டிங் அண்ட் டைமென்ஷன் வெரிஃபை பண்றேன். எவ்வளவு வரைஞ்சோன்றது தெரியணும் இல்லையா? ஜூம் பண்ண தெரியும். அதனால என்ன பண்றேன்? டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் போயிட்டு ஓவர் ரைட் ஆர் மாடிஃபைல போங்க. சாரி, மாடிஃபைல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட் இருக்கு இல்லையா, என்ன கொடுக்கலாம்? 200 கொடுத்து பார்ப்போமா? நம்ம 200 தானே இது கொடுத்தோம் ரெக்டாங்கிளுக்கு. length and width. Now it is okay. somewhat visible இருக்கு. இன்னொரு தடவை dimension style manager போயிட்டு I am going to modify the dimension arrows-லாம். சரிங்களா? arrow பாத்தீங்கன்னா symbols and arrows-லயும் அதே மாதிரி arrow size வந்து let us give 150. கொஞ்சம் சின்னதா கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மாடிஃபைல திரும்ப ஆக்சுவலா நம்ம இன்னும் ஒரு கரெக்ஷன் பண்ணிடலாம். அப்படியே ப்ரெசிஷன் வந்து 0ல கொடுத்துருங்க. நமக்கு கரெக்டா 200க்கு வந்துருச்சா? பேஸ் லைன் ஸ்பேசிங் நீங்க மாத்தலாம். அதே மாதிரி டி போயிட்டு பேஸ் லைன் ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 200ன்ற இந்த டைமென்ஷன் லைன் வந்து இட் இஸ் ஜாயினிங் அட் திஸ் பாயிண்ட். இது எனக்கு கொஞ்சம் கேப் வரணும் அப்படின்றதுனால டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபைல போயிட்டு சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ்க்கு பக்கத்துல லைன்ஸ் இருக்கா, in that offset from originல ஒரு 100 எடுத்துக்கிட்டா அதுல பாதி அரௌண்ட் 25 கொடுத்து பாருங்க. ஓகே, 25 will be better. இங்க பாருங்க 25க்கு கேப் வந்திருக்கா? இப்போ இந்த லைனுக்கும் இந்த ரெக்டாங்கிளுக்கும் உள்ள கேப் 25 கேப். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேணா இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ 200 இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வெப்போடைய விட்த். so we have to consider that also. இப்போ எனக்கு இங்கேயும் அதே மாதிரி பேஸ் பாயிண்ட் தெரியும். 2000க்கு ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. அதுல இருந்து ஒரு 200க்கு ஒரு லைன் வரைஞ்சு அதுக்கப்புறம் இந்த இதை ஜாயின் பண்ணும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இங்க ஆங்கிள் எதுவும் கொடுக்கல, சாரி ஆங்கிள் ஆர் லென்த் எதுவுமே கொடுக்கல. பட் we have to draw in such a way that it is forming a V like this. சரிங்களா? இங்க டைமென்ஷன் வந்து 2000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். இந்த 2000 தான் இங்கேயும் 2000 எடுத்துக்கலாம். இந்த லைனோட டைமென்ஷன் 2000 எடுத்துக்கலாம். மூணுமே ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்கலா இருக்கா? மூணுமே ஐசோமெட்ரிக்கா இருக்கா? சாரி, ஐசோமெட்ரிக்னு சொல்லலாம். ஐசோசல் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஓகே, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கா? சோ யூ கேன் அஸ்யூம் them as 2000. ஓகேவா? 2000 அஸ்யூம் பண்ணிக்கோங்க அந்த லென்த்தும்.
இங்க இருந்து ஒரு லைன் கிரியேட் பண்ணுங்க. இதுல 2000க்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. சாரி, 2000க்குன்றது லாக் பண்ணிட்டு அப்புறம் பொசிஷன் பண்ணுங்க. லைன் செலக்ட் பண்றேன், கிரியேட்டிங் லைன். 2000 டேப் கொடுங்க. 2000ன்றது லாக் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து இதுக்கு மேல கிளிக் பண்ணீங்கனாலே இட் will be joined there. ஓகே, தெரியுதா? இந்த 2000க்கு வரைஞ்ச லைன் ரெஃபரன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண போறோம். Similarly, here also we have to draw a line of length 2000. 2000க்கு லாக் பண்ணிடுறேன். இதுல ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் ஆன்ல தான் இருக்கா? ஓகே, நியரஸ்ட் ஆன் பண்ணிட்டு லைன் அதே லைனை ரிப்பீட் பண்றேன். ஃப்ரம் ஹியர் டு 2000 லாக் இட். ஆங்கிள் லாக் ஆகல, டேப் தட்டினா லாக் ஆயிடும். சரியா? இப்போ இதுல கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2000க்கு வரைஞ்சோம் இல்லையா அந்த லைன், அதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, நவ் we don't need that line. 2000க்கு வரைஞ்ச லைனை டெலீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு லைன்ஸையும் ரெஃபரன்ஸ்க்காக தான் வரைஞ்சோம். நவ் we know the வெப்போடைய வித் நம்ம என்ன எடுத்தோம்? 200 எடுத்தோம். கரெக்டா? 200க்கு எடுத்ததை திரும்ப இதை ஆஃப்செட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க இருந்து 200க்கு ஆஃப்செட் பண்ணிட்டு இது வந்து 400 எடுத்துக்கோங்க. this is take this as 400. எப்படி எடுக்கிறோம்னா டபுளா எடுத்துக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? 200 எடுத்தோம் இல்லையா வெப் எடுத்து, இங்க இருந்து 400க்கு லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு இதுல கிளிக் பண்ணுங்க. now you can join this with this. இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். again similarly you can join இல்ல ஆஃப்செட் பண்ணுங்க. இத ஆஃப்செட் பண்ணுங்க. ஆஃப்செட் at to a distance of 200 இந்த சைடு. அதே மாதிரி இத உள்ள இந்த சைடு ஆஃப்செட் பண்ணுங்க 200க்கு. இப்ப ரெண்டுத்தையுமே எக்ஸ்டெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். now I am going to trim excess. trimக்கு tr enter கொடுங்க. again press enter. now we எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் trim பண்ணிக்கணும். ஓகே, இந்த drawing பாருங்க, அதே மாதிரி trim பண்ணுங்க. இந்த drawing அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணாத மாதிரி வரையணும். ஆல்மோஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். now here எக்ஸ்ட்ராவா இங்க இருக்கிற ஒரு லைனை செலக்ட் பண்ணி delete கொடுத்துறேன். now complete ஆயிடுச்சா? ஒரு சைடு ஃபுல்லா, ஒன் சைடு ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ரைட்? ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்னன்னு சொல்ல முடியுமா? நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப வரைஞ்சது எல்லாமே delete பண்றேன். என்ன மிஸ்டேக்ன்றத சொல்றேன் கவனி. இத ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் பண்ணிருக்கோம் 200க்கு. இத செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் இன் டு 200 மேல ஆஃப்செட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் ட்ரிம் பண்றேன். சாரி, ட்ரிம் கமாண்ட் செலக்ட் பண்ண இது தேவையில்லை. டயகிராம் பாருங்க, இதையும் ட்ரிம் பண்ணிடலாம், இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, சிமிலர்லி அட் தி சென்டர் ஆல்சோ அது தேவைப்படாது, அது அப்புறமா ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க இருந்து 2000க்கு வரைஞ்சோம் இல்லையா, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. சாரி, 2000க்கு வரணும். லைன் டிரா பண்றது 2000க்கு வரையறீங்க. 2000 கொடுத்துட்டு லாக் பண்ணுங்க. now position it over this. இந்த லைனை அப்படியே இங்க இருந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டுக்கணும். இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு trim this. ஏன்னா இங்க இந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும். கரெக்டா? அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க 2000. so we have to draw another line. ஆக்சுவலா இங்க இருந்து தான் நம்ம 2000 எடுத்துக்கணும். 2000 lock it, lock 2000. ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இங்க இந்த லைனை பொசிஷன் பண்ணுங்க.
Now we have created 2 points, joined them. Actually இது தப்பா இருக்கு. It's okay. Actually இது 2000ன்றது தப்பா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எடுத்துறோம், டெலீட் பண்ணிடலாம். 2000 வராதுன்னு எடுத்துக்கலாம். அரௌண்ட் 1500 கிட்ட தான் கரெக்டா வரும். ஸோ ரஃபாவே வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, இங்க இன்கம்ப்ளீட்டா டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால let us assume ourselves. இது ஒரு லைன் வரைங்க. அகைன் இங்க இருந்து ஒரு 400க்கு ஒரு லைன் லாக் பண்ணிட்டு அதுல இருந்து லைனை ஸ்டார்ட் பண்றேன். சாரி, இங்க இருந்து இதை ஜாயின் பண்ணிடுறேன். டயக்ராம் பாருங்க, வேர் இட் இஸ் ஜாயினிங், இங்க தான் ஜாயின் ஆகுது. இது கரெக்டா வந்துருச்சு. இப்போ ஆஃப்செட் பண்ணிடுறோம். லெட் அஸ் ஆஃப்செட் தி லைன்ஸ் to 200. This side or 200. Similarly this line also 200, like this. இப்போ extend command use பண்ணுங்க. Enter this and this can be extended. Now you delete what are the references that you created. தேவையில்லாத reference ஏதாவது வரைஞ்சிட்டீங்கன்னா அதை delete பண்ணிக்கலாம். இப்போ trim command use பண்ணிட்டு இதை trim பண்ணிடலாம். Similarly here also this line you can trim and delete them. Almost complete ஆயிடுச்சு one side. கரெக்டா? இப்போ இந்த ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணதை அப்படியே என்ன பண்ணலாம், மிரர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. எதெல்லாம் இந்த சைடு வரைஞ்சிருக்கோமோ அது அப்படியே அந்த சைடு வரணும் இல்லையா? நான் என்ன பண்றேன்னு தெரியுதா? கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்றேன். வித் திஸ் பாக்ஸ் ஆல்சோ இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு சைடு முடிச்சிருக்கோம், அதே தான் இன்னொரு சைடும். இப்போ we have to just mirror them. மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணா போதும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை டூல் பார்ல பாருங்க, மிரர்னு ஒன்று இருக்கும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிரர் செலக்ட் பண்ணுங்க. ஆக்சிஸ் கேட்கும். சென்டரா ஒரு லைன் வரையணும். சென்டரா இருக்கிற லைன், ஆல்ரெடி இருக்கிற லைனை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் கேக்குது பாருங்க. மிரர் அப்படின்ற கமாண்ட்ல எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்கும். எஸ் ஆர் நோ கொஸ்டின். இது சோர்ஸை டெலீட் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வேணான்னா எஸ் கொடுக்கும். பட் வி நீட் தட் ஆல்சோ. ஸோ வி ஹவ் டு கிளிக் ஆன் நோ. சரிங்களா? நோன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இல்ல டிஃபால்ட்டா ஆன்சர் நோன்னு தான் இருக்கு, ஒரு என்டர் பிரஸ் பண்ணா போதும். சரிங்களா? நோன்றதை செலக்ட் பண்ண உடனே we have completed the drawing. Now we have to finish this by trimming some unnecessary objects. இங்க இந்த லைன் எக்ஸ்ட்ராவா இருக்கு, இதை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர்ல நம்ம ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்ச லைனை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது எல்லாமே முடிஞ்சதுன்னா let us mark some dimensions. இதுல இருக்கிற அதே டைமென்ஷன் வருதான்னு பாருங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணுங்க. 8000 வருதா? அவ்வளவுதான். சிமிலர்லி பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்டோடைய டைமென்ஷன் இங்க இருந்து பேஸ் வரைக்கும் 3500. ஓகேவா? இன்னும் பெண்டிங் என்ன இருக்கு? என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? 4000 and 2000 காமிக்கணும். டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 2000 இது வரைக்கும். Again from this point to mid point 4000 இருக்கு. அப்புறம் ஓவராலா இந்த லைன் எவ்வளவுன்றதுக்கு டோட்டலா 12000 காமிக்குது. அது அப்படியே ஒரு லைனை செலக்ட் பண்ணி வரைஞ்சா போதும். we have completed everything here. இன்னும் நேமிங் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இதுல வெப், ட்ரஸ் பிளேட், டாப் சார்ட், கண்டினியூஸ் லேட்டரல் பிரேஸ், வெட்ஜ், இது எல்லாமே வரையணும். இது வரையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் லைன் கமாண்ட் போதும். நான் இப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இதை வரையறேன் வச்சுக்கோ. திஸ் பிளேஸ் பேரிங் வரையறேன். பேரிங்க்கு அதே 400 யூஸ் பண்ணுங்க. சரிங்களா?
ரெக்டாங்கிள் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 400 400 இங்க பொசிஷன் பண்ணா போதும். அகைன் அதே பேரிங் இந்த சைடு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க பாட்டம் கார்னர்ல, அது வந்து சம் காம்போனன்ட். அதையே வந்து நம்ம என்ன பண்றோம், இதுல மிட் பாயிண்ட்ல செலக்ட் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். இங்க ஒரு மிட் பாயிண்ட் காமிக்க பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கிளிக் பண்ணுங்க. After clicking on copy, click at this corner and move it like this. Okay. அப்ப escape 1 second and selecting this copy point மட்டும் மாத்துறேன். இந்த கார்னர் பாயிண்ட் செலக்ட் பண்றேன், இங்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப ரெண்டு லைன் யூஸ் பண்ணி இது ஒரு கிராஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. Similarly, here also I can complete that like this. Space bar யூஸ் பண்ணுங்கப்பா. ரிப்பீட்டடா லைன் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ண தேவையில்லை. திரும்ப லைன் கமாண்ட் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. இங்க இந்த ஒரு வெட்ஜ் இருக்கு இல்லையா, அது ஒன்று வரையணும்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் தான். சரியா? ரெக்டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 200க்கு கம்மியாவே இருந்தா போதும். ஏன்னா இந்த வெப்போட சின்னதா இருக்கு, தெரியுதா? வெப் வந்து 200 எடுத்திருக்கோம், அதோட கம்மியா இருக்கும். 150 எடுத்துக்கலாம். சரியா? 150க்கு எடுத்துக்கிட்டா போதும். ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைய போறேன், வெளியே வரைகிறேன். அதோடைய விட்த் வந்து 150. சாரி, டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. டைமென்ஷன் செலக்ட் பண்ணாதான் விட்த் என்டர் பண்ண முடியும். 400க்கு வேண்டாம், 150க்கு விட்த். லென்த் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2000 கொடுக்குறேன். நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு ரஃபா தான் வரைகிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. இங்க மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸா வச்சு மூவ் பண்ணுங்க. இங்க வரைக்கும் மூவ் பண்ணி வைங்க, அவ்வளவு. இப்ப நம்ம வேணும்ன்ற மாதிரி அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்ப ட்ரிம் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா எக்ஸஸா இருக்கிறது ட்ரிம் கமாண்ட், என்டர், செலக்ட் திஸ், ட்ரிம் திஸ். எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டோம். இப்ப இங்க வெளியில எக்ஸஸா இருக்கு இல்லையா, இதை கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணுங்க. அவ்வளவுதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சா? We have completed everything. Almost everything is over in this diagram. ஓகேவா? இங்க இந்த ப்ளூ கலர்ல இது ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறதுலாம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். பேனல் பாயிண்ட்ன்றதுக்கான ரெஃபரன்ஸ் இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க 1 2 3 4 அதெல்லாம் எதுவும் வரைய தேவையில்ல. அப்புறம் இங்க கண்டினியூஸ் லேட்டரல் பிரேஸ்னு ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சாரி, ரெக்டாங்கிள் மாதிரி. அது வந்து எப்படி வரையறதுன்னா இங்க கிளிக் பண்ணுங்க. ரஃபாவே இந்த இதுல மிடில் எடுத்துக்கோங்க. இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து சின்னதா ஒரு ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிட்டு கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. ரஃபாவே வரைஞ்சா போதும், ரொம்ப எக்ஸாக்டா வரையணும்னு அவசியம். இங்க ஒரு பாயிண்ட், இது பேரலா வர்ற மாதிரி, இதுக்கு பேரலா வரணும். கரெக்டா? I have to create it in parallelism. அது வரலனாலும் பரவாயில்ல, you just ரஃபா ஒரு இது இப்படி கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேவா? we have completed the truss exercise also. ஓகே. இப்போ இதுக்கு நேமிங் பண்ணா போதும். நேமிங்க்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, you can just use some options here. இதுல லீடர்ன்றது யூஸ் பண்ணலாம், பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. லீடர் ஹெட் ஆரோ லொகேஷன், ஆரோ ஹெட் லொகேஷன் கேக்குது. 1 செகண்ட். ஆக்சுவலா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். லீடர் யூஸ் பண்ணுவோம். கவனிங்க, இங்க லீடர்னு இருக்கு இல்லையா, இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் மல்டி லீடர் ஆப்ஜெக்ட்ன்றது ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லீடர்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நேமிங் மாதிரி தான். இப்போ இதுல நான் மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நேம் என்ன கொடுக்குறோம், இதுக்கு வெப், சாரி வெப்னு கொடுத்துட்டு இதோடைய டைமென்ஷன் என்ன கொடுக்கலாம், இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி இங்கே என்டர் பண்ணுங்க. என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 200 கொடுத்து பார்ப்போமா? பிகாஸ் தட் இஸ் யூஸ்ட் as a dimension that we are using for everything here. ஓகேவா? 200 கொடுங்க டைமென்ஷனுக்கு. இதை வேணா மூவ் பண்ணி பாருங்க. இதை செலக்ட் பண்றீங்க இல்லையா, மூவ் இட் அக்கார்டிங்லி. எப்படி மேனிபுலேட் பண்ண முடியுதோ பண்ணிக்கலாம். இல்ல ஆரோவோடைய சைஸ் மாத்தணும்னா
டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆரோ சைஸ் we can change. I think இதுல ஆரோ ஒன்று இருக்கணும் இல்லையா? இதுல டிஸ்பிளே ஆகல, டபுள் கிளிக் பண்ணா வரல. ஸோ ரைட் கிளிக் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். லீடர்ஸ்ல இங்க கீழே பாருங்க, ஆரோ ஹெட் இருக்கா? ஆரோ ஹெட்டோடைய ஆரோ ஹைட் இருக்கு பாருங்க. In that you have to enter 200. க்ளோஸ் கொடுங்க. ஆரோ தெரியுதா? நேம் வந்துருச்சா வெப்னு? ஓகே, இதே கான்செப்ட்ல எல்லாத்தையுமே நேம் பண்ணலாம், நம்மளால பண்ண முடியும். கண்டினியூஸ் லேட்டரல் பிரேஸ் இங்க அதே மாதிரி. லீடர், இப்போ நான் மல்டிபிள் லீடர் யூஸ் பண்ண போறேன். இதை செலக்ட் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் இந்த மிட் பாயிண்ட் யூஸ் பண்றேன் நேமிங்க்கு. கண்டினியூஸ் என்ன நேம் இது? கண்டினியூஸ் லேட்டரல் பிரேஸ். கண்டினியூஸ் லேட்டரல் பிரேஸ்க்கான டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்கல. டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது we can use it to match the properties of any object to the object that we are using now. சரிங்களா? இப்போ மேட்ச் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்றேன். இங்க மேல இருக்கு பாருங்க மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் த ஆப்ஜெக்ட். சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்கும். செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஒரே ஆப்ஷன் தான். ஒன் டைம் மட்டும் நீங்க செட் பண்ணா போதும். யூ கேன் யூஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். சரியா? ட்ரஸ் பிளேட்டுக்கு இப்போ நேமிங் பண்ணுங்க. ட்ரஸ் பிளேட் பண்ண போறேன். ட்ரஸ் பிளேட் இங்க இருக்கு. அதுக்கும் அதே மாதிரி லீடர் செலக்ட் பண்ணுங்க. மிட் பாயிண்ட்ல இல்லை இங்க நான் வைக்கிறேன் ட்ரஸ் பிளேட். திஸ் as truss plate. truss plate கொடுத்தாச்சு. க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுக்குறேன். இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நேமிங் பண்ணிருங்க. டாப் சார்ட் கொடுத்துட்றேன். டாப் சார்ட் இங்க பாட்டம்ல இங்க நேம் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் லீடர் அகெயின். இங்க நான் நேம் பண்றேன். இதை செலக்ட் பண்ணி டாப் சார்ட். நேம் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, சின்னதாக தான் இருக்கும். we can change the properties finally. சரியா? வெட்ஜ் கொடுக்கணும். again லீடர் செலக்ட் பண்ணுங்க. இதுதான் வெட்ஜ். ஆக்சுவலா இங்க கிளிக் பண்ணி கூட அதே மாதிரி நேம் பண்றதுக்காக வெட்ஜ். க்ளோஸ் இட். இன்னும் நம்ம என்ன நேம் பண்ண வேண்டியது என்னென்ன இருக்கு, பெண்டிங் என்ன இருக்குன்னு பாருங்க. பேனல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. பட் பேனல் பாயிண்ட் இங்க நம்ம ரெப்ரசன்ட் பண்ணல. வேணும்னா ரஃபா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டா மூவ் பண்ணி சென்டரா பொசிஷன் பண்ணுங்க. 1 செகண்ட். செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்றேன் பேனல் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனுக்காக. மூவ் பண்ணிட்டு இதை வந்து நானே என்ன பண்ண போறேன், நேம் பண்ண போறேன் பேனல் பாயிண்ட்னு. நீங்க சென்டர்ல இருந்தே நான் கிளிக் பண்ணிட்டு பேனல் பாயிண்ட். அவ்வளவுதான். இன்னும் பெண்டிங் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. பாட்டம் கார்டு பேரிங். ஓகே, பாட்டம் கார்டுக்கு பேரிங்க்கு அதே மாதிரி இங்க பேரிங் வந்து சென்டர்ல இருந்து இல்ல இந்த கார்னர்ல இருந்து கொடுத்துக்கலாம். பேரிங் பேரிங் ஓவர். அகெயின் அதே இதுல க்ளோஸ். அகெயின் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் மென்ஷன் இட் அஸ் பாட்டம் கார்டு. பாட்டம் கார்டு முடிஞ்சது. Now we have completed everything. இப்போ வந்து இந்த வெப்போடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே யூஸ் பண்ணி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கலாம். மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஃபார் எவ்ரிதிங். ஓகேவா? எல்லாத்துக்கும் நம்ம நேமிங் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஓவர். வெப், டாப் சார்ட், பேரிங், ஹீல் மட்டும் இன்னும் நம்ம நேம் பண்ணாம இருக்கோம். இந்த ஹீல்ன்றது இங்க பேஸ்ல இந்த ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்றதுன்னு காமிப்போம். சரியா? ஹீலுக்கு அதே மாதிரி லீடர் செலக்ட் பண்ணுங்க. இங்க பேஸ்ல இங்க கொஞ்சம் கீழே இப்படி கூட நேம் பண்ணிக்கலாம். ஹீல் கொடுத்துட்டோம். அதே மாதிரி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுங்க. சோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க.
அது அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சது. Now we have completed everything in exercise number 8 7 ஓகேவா? 7th exercise கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணிட்டா ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கு. என்ன பண்ணணும்னா we have to create the டைட்டில் பிளாக். ஓகேவா? டைட்டில் பிளாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளால எப்படி மேனிபுலேட் பண்ண முடியுமோ மேனிபுலேட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருக்கோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. உள்ள வரைஞ்சிருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஒரு பேஸ் பாயிண்டா சென்டர்ல ஏதாவது கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஆக்சுவலா இதுல இது செலக்ட் ஆகல போல இருக்கு. 1 minute. கண்ட்ரோல் Z. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. ஓகே. again மூவ் கமாண்ட் கொடுக்குறேன். முதல்ல ஒழுங்கா மூவ் ஆகுது. அதனால இது கரெக்டா இந்த கார்னர்ல கொண்டு வந்துடுறேன். அப்பயும் இந்த பேனல் பாயிண்ட்ன்றது மட்டும் ஒழுங்கா வரல. அதனால என்ன பண்ண போறோம், அதை செலக்ட் பண்ணி கரெக்டா எது பேனல் பாயிண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? எது பேனல் பாயிண்ட் இதுல இங்க இருக்கு பேனல் பாயிண்ட். இங்க கிளிக் பண்ணா அவ்வளவு. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இங்க பேரிங்க்குலாம் கரெக்டா இதா அப்ளை ஆகல, ஆரோலாம் காமிக்கல இல்லையா? அதனால மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து again இங்க செலக்ட் பண்ணுவோம். ஆரோ மட்டும் ஏன் தெரியல, இது மட்டும் நான் delete பண்றேன். again I am creating a text with bearing name. சரியா? பேரிங் கொடுத்தாச்சு. அதே பேனல் பாயிண்ட்ன்றத செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ஒன்று அப்பயும் வரல. சம் இஷ்யூஸ் த ஆரோ ஹெட் மட்டும் டிஸ்பிளே ஆகல. ஆரோ சைஸ் வேணா இதுல ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஆரோ 200 தான் இருக்கு, பட் இட் இஸ் நாட் ஷோயிங். நோ ப்ராப்ளம், அப்படியே கூட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஒருவேளை காமிக்கலையா கூட. ஓகே, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. Now we can select this line and manipulate in such a way that இது வந்து கொஞ்சம் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிட்டு கூட இதை மூவ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி வைக்கிறேன். இதுக்கு சைட்ல இல்ல மேல எங்க வேணாலும் நீங்க டைட் பிளாக் கொடுக்கலாம். பெட்டர் I am going to select everything and move it a little up. சரியா? மூவ் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Okay, now I am going to okay, now I have placed the truss accordingly to our space requirement. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், இத கரெக்டா இதுக்கு கீழே டைட்டில் பிளாக் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் எப்படி டைட்டில் பிளாக் இதுக்கு கிரியேட் பண்ணலாம்ன்ற ஐடியா பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் கிரியேட் பண்றோம் பாருங்க. இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஐடியா, உங்களுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற டைட்டில் பிளாக் எதையாவது நீங்க எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸசைஸ் நம்பர் 7லயே ட்ரஸ் தான் இது. ஆக்சுவலி 7A ட்ரஸ் மேனுவல்னு கொடுக்கும். சரியா? மேனுவல்ல இருக்கிற ட்ரஸ் இது. அதனால இப்ப ஆக்சுவலா நம்ம 2 எக்ஸசைஸ் முடிச்ச மாதிரி இது. ஒரே டிராயிங், ஒரே எக்ஸசைஸ்க்கு 2 டிராயிங் வரைஞ்சிருக்கோம். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்பன்னு பாத்தீங்கன்னா, இங்க பேஸ்ல இருந்தே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். சரியா? ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். யூஸ் பண்ணி இந்த எக்ஸஸா வரைஞ்ச லைனை டெலீட் பண்ணிடுறேன். Now I am going to offset this. Offset to a distance of 200 கொடுக்கலாமா? 250 கொடுப்போம். ரொம்ப சின்னதா இருக்குமோ? இல்ல ஒரு 400 கொடுப்போம். ஓகே, சிமிலர்லி இது அப்படியே இன்னொரு 400க்கு ஆஃப்செட் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த நேம் இதுக்கலாம். சரியா? இப்ப நம்ம
இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். டைட்டில் ஆஃப் த எக்ஸசைஸ்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டர்டே வரைஞ்சோம் இல்லையா, எந்த எக்ஸசைஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4C எடுத்துப்போம். இதுல ஆல்ரெடி டைட்டில் பிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் பிளாக்ல இருக்கிற நேம், இந்த கண்டென்ட் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். நேம், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. இதுல இந்த வியூ காமிக்கணுமா? காமிக்க கூடாது, அவசியம் இல்லை. அதாவது இந்த டயக்ராம் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் காமிக்க கூடாது. இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் வராது, சரியா? இது எல்லாத்தையுமே நான் வெளியில பேஸ்ட் பண்றேன். வெளியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். அதை வந்து நான் ஸ்கேலிங் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இதுல பாருங்க 130 கொடுத்தா இவ்வளவு பெருசு வருது. ஸோ ஒரு 50 கொடுக்குறேன். இது ஓகேவான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்கு. இதோட இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிடுறேன். நேம் ஃபர்ஸ்ட் இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வச்சாச்சு. கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஆர்த்தோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆஃப் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் அது இஷ்யூவா இருக்கும், அதனால ஆஃப் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் நம்பரும் அதே மாதிரி இங்க பொசிஷன் பண்ணிட்டு அதுக்கும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் ஆல்சோ ரெஃபரன்ஸுக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் வருமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டு, எக்ஸசைஸ் நம்பர். ஓகே, எல்லாத்துக்குமே நான் அதையே காப்பி தான் கிரியேட் பண்றேன், தெரியுதா? ஓகே, டேட், எக்ஸசைஸ் நம்பர் இதே மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு we can manipulate it also. இப்போ இத ஒரு ஆஃப்செட் வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 400 கொடுக்கலாமா? அகைன் ஒரு 400க்கு ஆஃப்செட் பண்றோம். முடிஞ்சது. இப்போ இதுல வந்து டைட்டில் ஆஃப் த எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கு அப்புறம். ஓகே, டைட்டில் ஆஃப் த எக்ஸசைஸ் வந்து கீழே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. என்ன எக்ஸசைஸ் டைட்டில்? இங்க இருக்கு, டிராயிங் ஆஃப் சிம்பிள் ஸ்டீல் ட்ரஸ். அது அப்படியே இங்க நான் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு மல்டிலைன் டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். இல்ல இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் பேஸ்ட். ஆக்சுவலா இது காப்பி பேஸ்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க வந்து எக்ஸாம் டைம்ல யூ ஹேவ் டு டைப் இட். நான் இங்க கொஞ்சம் ஃபாஸ்டா டைப்பிங் ஒர்க் குறைக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கேன், சரியா? இப்போ இதுல இதோட நேம் ஃபாண்ட் சைஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுக்கலாம் இதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதுக்கு மட்டும் டெக்ஸ்டோடைய ஹைட் இருக்கும். கீழே 250 இருக்கு, ஒரு 400 கொடுக்கும். ஓகே, இது வேணா இன்னும் உங்களுக்கு அலைன்மெண்ட் வேணா இது பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபிகேஷன்ல மிடில் சென்டர். ஓகே, அவ்வளவுதான், கம்ப்ளீட்டட். இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வேணா இப்ப பிளாட் பண்றதுக்கு Ctrl+P கொடுங்க. பிளாட்ல நேம் ஆஃப் த பிளாட் என்ன கொடுக்கலாம்? AutoCAD ஹை குவாலிட்டி PDF செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கு பதிலாக A4 இருக்கும். A4 பேப்பர் சைஸ் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா A4ல தான் நீங்க எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க இல்லையா? அதனால A4 செலக்ட் பண்றது நல்லது. இது வந்து எனக்கு லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால 297 and 210 இப்படி எடுத்துக்கிறேன்.
சரியா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 297 210 எப்படி வேணும்ன்றது நம்ம இங்க பாத்துக்கலாம். நமக்கு இது போர்ட்ரேட்டா வேணும். ஸோ 297 அலாங் த ஹரிசாண்டல், வெர்டிகல் பாத்தீங்கன்னா 210 இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது இங்க டிஸ்பிளேல விண்டோஸ் செலக்ட் பண்ணணும், சென்டர் த பிளாட் பண்ணணும். லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரேட்டான்னு பாத்தீங்கன்னா நமக்கு லேண்ட்ஸ்கேப் தான் வேணும். ஸோ இது எல்லாமே கரெக்டா செட் பண்ணிட்டா போதும். நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை சென்டர் த பிளாட். டிஸ்பிளேல விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா இந்த ரெக்டாங்கிள் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபுல்லா செலக்ட் பண்ண முடியும் பாக்ஸ். கரெக்டா அந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. உள்ள ஃபிட் டு பேப்பர் இருக்கு, சென்டர் த பிளாட் இருக்கு. ஓகே கொடுத்தா போதும். சரியா? ஓகே கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் சேவ் ஆகும். டெஸ்க்டாப்லயே நான் சேவ் பண்றேன். இது எக்ஸசைஸ் சேவ்டு, அவ்வளோ. ஓகேவா? இப்போ எனக்கு இது ஃபுல்லாவே A4 பேப்பர்ல அப்படியே கவர் ஆகுது. எனக்கு இதுல வந்து ஒரு மார்ஜின் செட் பண்ணணும் பிரிண்ட் பண்ணும்போது அப்படின்னா, எனக்கு இவ்வளவு கேப் இருக்கு இல்லையா, அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா இங்க A4 செட் பண்ணிருக்கட்டும். 297 210க்கு ஹையஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறேன். டிஸ்பிளேக்கு பதிலாக விண்டோஸ் கொடுத்துட்டு ஐ எம் செலக்டிங் திஸ் ஏரியா. இதுல மார்ஜின் செட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு சென்டர் தி பிளாட் அது கொடுத்துட்டு மார்ஜின் இங்க ஏதாவது செட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இங்க மார்ஜின் ஏதாவது இருக்கா பார்க்கணும். ஒரு செகண்ட். ஐ திங்க் ஜெனரல் எதுவும் இல்லைன்னு ஆக்சுவலி இதுல மார்ஜின்கான ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. நான் பார்த்தேன்னா சொல்றேன், எப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு கூட சொல்றேன். சென்டர் தி பிளாட் கொடுக்காம வேணா எக்ஸ்ல இருந்து ஒரு 3 mm, சாரி 1 செகண்ட், எக்ஸ்ல இருந்து 3 mm, ஒய்ல இருந்து 3 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மார்ஜின் இல்லாம, சரி மார்ஜின் ரெண்டுத்துக்கும் ஆஃப்செட் கொடுத்துட்டு பண்ற மாதிரினா எப்படி சேவ் ஆகுதுன்னு பார்ப்போம். சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்து செட் பண்றேன். இது சம்வாட் ஓகே இல்லையா? சம்வாட் கொஞ்சம் கேப் இருக்கு கார்னர்ல, அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஸ்டில் இது போதும். இந்த எக்ஸசைஸ் அவ்வளவுதான், கம்ப்ளீட்டட். வேணும்னா இங்க இந்த லைனை ட்ரிம் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க அந்த இது காமிக்க கூடாது. எது காமிக்க கூடாது? ப்ரொஜெக்ஷன், என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் காமிக்க கூடாது. ஏன்னா இது வந்து டைரக்டா 2Dல மட்டும் தான் வரையணும். இப்ப ஏதாவது 3Dல இருக்கிறத 2Dல கன்வெர்ட் பண்றீங்கன்னா தான் ப்ரொஜெக்ஷன் இது காமிக்கணும். தட் இஸ் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதுல கிடையாது, இதுல கொடுக்க கூடாது. சரியா? ட்ரிம் கமாண்ட் கொடுத்துட்டு நான் இது மட்டும் ட்ரிம் பண்ணிடுறேன். இது தேவையில்ல. இது வேணா இன்னும் ஃபர்தரா கிரேட் இப்படி பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம். செகண்ட், ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு மூவ் பண்ணா ஈஸியா இருக்கும். நவ் இட் இஸ் ஓகே. இது வேணா இன்னும் கொஞ்சம் ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணா நல்லா இருக்கும். செகண்ட், ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு பண்றேன். ஒன் செகண்ட். ஓ ஸ்னாப் அண்ட் ஆர்த்தோ ஸ்னாப் ஆஃப். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா இருக்கும். சரியா? This is the exercise which we are going to plot now. Okay, 210 வேண்டாம், 297 210 கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ஹரிசாண்டல்ல கரெக்டா அதிகமானது வரும். 297 ஹரிசாண்டலி, வெர்டிகலி பாத்தீங்கன்னா 210. டிஸ்பிளேல விண்டோல அகைன் ஆர்த்தோ ஆன், சாரி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணுங்க. ஆர்த்தோல ஆப்ஜெக்ட் ஸ்னாப், சென்டர் தி பிளாட் கொடுத்துக்கலாம். ஓகே, பிளாட் வந்து PDF செலக்ட் பண்ணுங்க, ஹையஸ்ட் குவாலிட்டி இல்ல ஏதாவது ஒரு குவாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. Now it is okay. இஸ் நியூஸ்னா அதை க்ளோஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். எஸ் கொடுத்துட்டு
ஓப்பன் ஆகட்டும். நவ் இட் இஸ் ஓகே. இதுதான் அவுட்புட்னு எடுத்துக்கலாம். சரியா? இதையும் நான் சேவ் பண்ணி வச்சிடறேன். Now we have completed another exercise. இந்த எக்ஸசைஸை சேவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பிள் ஸ்டீல் ட்ரஸ் முடிச்சாச்சு. 5, 6, 7 முடிச்சிருக்கோம். 8th எக்ஸசைஸ் வரையலாம், பட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சது 8th எக்ஸசைஸ் ரொம்ப டஃப்னு கிடையாது, சிம்பிளா தான் இருக்கு. 3Dல வரைகிற மாதிரி இருக்கு இல்லையா? டிராயிங் செக்ஷனல் வியூஸ் ஆஃப், சாரி 8th அது இல்ல, 8th தான் செக்ஷனல் வியூஸா. இதோட செக்ஷனல் வியூஸ் வரையணும், பட் இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம் எனக்கு. சரியா? இந்த எக்ஸசைஸ் எல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஐசோமெட்ரிக் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைஞ்சிருக்கலாம், பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ் வேணா வரைஞ்சிடலாம், பட் டைம் இஸ் வெரி லெஸ். இன்னைக்கு யாராவது உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி என்ன கத்துக்கிட்டீங்கன்றது சொல்ல முடியுமா? உங்ககிட்ட சாஃப்ட்வேர் இருக்குன்னா ஒர்க் பண்ணி கூட. கேன் எனிஒன்? ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க, அதையாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு 3D மாடல் ஆஃப் சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அப்டைனிங் 2D மல்டி வியூஸ் எப்படி கொண்டு வரதுன்றது பார்க்கணும். இது வந்து டைரக்டா 3Dல வரைஞ்சிட்டு அதை மல்டி வியூஸ் எப்படி கொண்டு வரதுன்றது இந்த எக்ஸசைஸ். அதே மாதிரி 9th எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் டிராயிங்ஸ் வரைகிறது. ஐசோமெட்ரிக்காவே 3Dல ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத வரையுது. One second. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது டவுட் இருக்கா? ஏதாவது ஆன்சர், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இது வரைக்கும் வரைஞ்சது ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பார்த்துருக்கோம், ரைட்டா? சிம்பிள் ஸ்டீல் ட்ரெஸ் பார்த்துருக்கோம். நேற்று எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றோம். இந்த 9500 கிடையாது, 9100 தான். அப்படி இருந்தாதான் நமக்கு அந்த டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சென்டர்ல வால் வந்து பாத்தீங்கன்னா 200 இருக்கிற மாதிரி நான் மாத்திருக்கேன். சென்டர் வால் எல்லா வால்ஸுமே பாத்தீங்கன்னா உள்ள மட்டும் 200 mm, அதே வந்து அவுட்டர்ல எல்லாம் 250 mm. சரிங்களா? இது எல்லாமே எம்எம்ல இருக்கு. இதே வந்து இன்ச்சஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா டயக்ராம் யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸ்ல கொடுத்தாங்கன்னா மாத்திக்கலாம். சரியா? ஆக்சுவலா ஆட்டோகேட் இல்லாம ரெவிட் ஆர்கிடெக்சர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா பில்டிங் பிளான்லாம் நீங்க 3Dலயே வரையலாம். அதாவது 3 டைமென்ஷனலாவே அந்த பில்டிங்கை பார்க்க முடியும். இப்போ ஃபாரின்ல அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they are using that concept for representing the approval of that building. அந்த பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கணும்னாலே 3 டைமென்ஷன்ல அதை வரையணும். இப்போ ஒரு பெரிய மாலோ இல்ல ஏதாவது ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா they have to draw it in 3-dimensional way and they have to present it as a virtual அனிமேஷன் வீடியோ. சரியா? அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த வீடியோ பார்த்துட்டு உள்ள எப்படி இருக்கும்ன்றத பிசிக்கலா உள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் itself they have to show the building plan in such a way that they are viewing the actual exit எங்க இருக்கணும், எமர்ஜென்சி எக்ஸிட்னா எப்படி இருக்கும், ஃபயர் எக்ஸிட்னா எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே அதுல விஷுவலா பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏர் வென்டிலேஷன்ல இருந்து எல்லாத்தையும் பக்காவா மெஷர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ரூவலே வாங்க முடியும். ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பயும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. எம்இபி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். 3 விதமான இதுவும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க்கு, அதாவது ஹீட், வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷனுக்கு யூஸ் பண்ற சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குங்களா, அந்த டக்ட் எல்லாம் வரும் பாத்தீங்களா அது. தென் எலக்ட்ரிக்கல்னா ஒயரிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ், ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ். சிமிலர்லி பிளம்பிங் ஒர்க்ஸ், அதாவது பைப் லைன்ஸ் தட் டிரான்ஸ்மிட்ஸ் வாட்டர் ஃப்ரம் the main tank to every building without all over the building என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அது எல்லாமே.
அது எல்லாத்தையுமே வெர்ச்சுவலா they have to manufacture and produce it and show it to the approval. சரியா? அப்ரூவல் யாருக்கிட்ட வாங்குறாங்களோ அவங்க கிட்ட அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் அப்ரூவல் வாங்கணும். ஓகே, சரி. இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? முதல்ல எல்லாரும் ஆன் பண்ணி வச்சுட்டு எட்ட இருக்கீங்களா? அட்டன் பண்றீங்களா யாராவது? எனக்கு அந்த டவுட் இருக்கு. அப்பப்ப ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னும் போது ஓகே எஸ் சார் ஓகே. ஏன்னா ஒரு ரெஸ்பாண்ட் 2 ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேப் ஆஃப்லைனா கண்டக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது லேப் வந்து நீங்க காலேஜுக்கு வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, எல்லாரும் எஸ் சார் இப்பதான் சொல்றீங்க. 5-6 பேர் சொல்றீங்க. ஓகே, மைக் யாருமே வச்சிருக்கலையா? அப்புறம் யாருமே ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலையா இன்னும் சிஸ்டம்ல? யாரெல்லாம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க சிஸ்டம்ல? anyone installed AutoCAD software in your? okay, I installed sir. Mufliha, okay. நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா அதை ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? நான் வேணா என்னுடைய ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஷேரிங்க. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஏதாவது வரைஞ்சது காமிக்கணும்னாலும் காமிக்கலாம். ஏதாவது வரைஞ்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இல்ல AutoCAD வெப் கூட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்க AutoCAD வெப்லயே வரைய முடியும். அவ்வளவு சிம்பிளா தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, இருக்கிற இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. அது வரைக்கும் வேணா நான் இந்த எக்ஸசைஸ் பத்தி ஒரு டிஸ்கஷன் மட்டும் பார்ப்போம். சரியா? we are going to discuss about drawing of various curves. இதுதான் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம அநேகமா பார்ப்போம். இல்ல ஐசோமெட்ரிக் பார்ப்போம். சரியா? 2 எக்ஸசைஸ்ல ஏதாவது பார்ப்போம். third exercise or 9th exercise. சரிங்களா? பட் டைம் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும் சிலபஸ். அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்டிங்ஸாவும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இஃப் யூ ஹேவ் மிஸ்ட் த கிளாஸ் யூ கேன் யூஸ் தட் ரெக்கார்டிங்ஸ். அதுக்காக கிளாஸை மிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. யூ ஹேவ் டு அட்டெண்ட் இட். சரிங்களா? அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு லேப்ல இன்டர்னல் மார்க் என்னால கொடுக்க முடியும். இதோட அட்டெண்டன்ஸ் எனக்கு வந்துடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 நாள் லாஸ்ட் 2 days செஷன்ஸும் எனக்கு அட்டெண்டன்ஸ் வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லேப் இன்டர்னல்ஸ் வரும். சரியா? கிரேட்ல நீங்க அட்டெண்டன்ஸ் வேணா இப்ப ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் த லேப். ஏன்னா இந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு லேபு. இந்த ஒரு வாரத்துல நீங்க அட்டெண்ட் பண்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லேபுக்கான அட்டெண்டன்ஸ் அரௌண்ட் 20 hours வருது. ஆல்ரெடி ஒரு 4 hours போயிருக்கும். 4 to 5 hours. எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் 30 hours தான் தேவை செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு சாஃப்ட்வேருக்கு இந்த லேபுக்கு. அதனால ஆல்மோஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 10:30 இப்போ காலையில் நடந்தது இல்லையா, அந்த செஷனுக்கே அட்டெண்டன்ஸ் வந்துருச்சு பாருங்க. 38 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. பேலன்ஸ் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆப்சென்ட் இருக்கு. சாரி 10 இல்ல, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இதுல இருக்காங்கல்ல. ஸோ அரௌண்ட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவர். அதாவது ஒரு அவர் ஆப்சென்ட் ஆனவங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இவங்கெல்லாம் அட்டன் பண்ணவே இல்லை, ஒரு லாகின் கூட பண்ணல. மதுமிதான்றவங்கலாம் பாத்தீங்கன்னா 1 minute தான் லாகின் பண்ணிருக்காங்க. அப்புறம் அட்டன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ரியானா பாத்தீங்கன்னா 1 minute தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. நெட் கட்டா ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஆர் தி நெட் காட் டிஸ்கனெக்ட். ஆன்லைன்ல இருக்கீங்களா? செகண்ட். ஓகே, ஆன்லைன்ல தான் இருக்கு. ஓகே. If you are not feeling well, you can just log in this in your mobile. சரியா? நீங்க லாகின் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? 1 minute அட்டன் பண்றதுனால உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். அதனால கொஞ்சம் உடனே எக்ஸிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேரலா லாகின் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா?
நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிரேட் லேர்னிங்ல இருந்து செஷன் ரெக்கார்டிங்ஸ் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் யூடியூப்ல லிங்க் எடுத்து சென்ட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணிட்டு அதை கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு லிங்க் எடுத்து கொடுத்துட்டேன், வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்ல. அதர் செஷன்ஸ் அதர் எக்ஸசைசஸ்க்கும் இன்னைக்கு நாளைக்குள்ள நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். சரியா? ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் skipping or not able to attend the online sessions. But attendance-காக நான் அட்டெண்ட் பண்ண சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் லேர்னிங்காகவும் அட்டெண்ட் பண்ணுங்க. பட் இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல் தான் நான் சொல்றேன் இந்த இது. சரியா? ஓகே. I think it is enough for us today session. யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு ஆட்டோகேட்ல ஏதாவது ஒர்க் பண்றது காமிக்க முடியுமா? யாராவது இருக்கீங்களா? anyone there who can share your screen that or you can share your exercise that you have completed? இல்லைன்னா நான் அசைன்மெண்ட் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். எப்படி இன்னைக்கு நாளைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருவேன் பேசாமல். நான் வந்து எந்த எக்ஸசைஸ் அசைன்மெண்ட் கொடுக்குறனோ அதை நீங்க வரைஞ்சு அப்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரியா? இல்லைன்னா எக்ஸசைசஸ் 1, 2 and 4 1 to 4 இல்ல 1 2 மட்டும் கூட அசைன்மெண்ட்டை நான் இப்பயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். 1 செகண்ட். நான் இப்போ உங்களுக்கு கிரேட் லேர்னிங்ல அசைன்மெண்ட் கொடுத்துட்றேன். அதுல நீங்க கம்ப்ளீட் பண்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லேப் மார்க். சப்போஸ் இஃப் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் இன்டர்னல் மட்டும் லேப் கண்டக்ட் பண்ண முடியாது பேண்டமிக் சிச்சுவேஷன்லனா ஐ ஹாவ் டு ஹாவ் சம் டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் யுவர் கமிட்மெண்ட் இன் திஸ் லேப். சரிங்களா? அதனால ஐ எம் கிரியேட்டிங் அன் அசைன்மெண்ட். PDF ஃபைல நீங்க எனக்கு அப்லோட் பண்ணணும். சரியா? you have to upload the completed AutoCAD exercise. சரியா? in PDF ஃபார்ம் எனக்கு மெயில் அனுப்பணும். அதையும் நான் கொடுத்துட்றேன். மெயில் லிங்க் நான் இதுல டிஃபைன் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணிடுவேன். எப்படியும் அசைன்மெண்ட்டை இதுல கொடுத்துருவேன். அசைன்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் உங்களுக்கு கிரேட் லேர்னிங்ல. ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அசைன்மெண்ட் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதனால கொடுக்கறது ஒன்றும் உங்களுக்கு புதுசா இருக்காது. ஆல்ரெடி யூ வுட் ஹவ் அட்டெண்டட் அதர் சப்ஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் தெம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் நான் அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, அதனால கொஞ்சம் அசைன்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகல. ஐ வில் போஸ்ட் இட் சூன் இன் யுவர் கிரேட் லேர்னிங் பேஜ். சரிங்களா? Two minutes wait now. Now it's coming. EG assignment 1 ன்னு கொடுக்கிறேன். assignment 1 பாத்தீங்கன்னா I am giving you 2 exercises. Exercise 1 and 2. That is simple diagrams, drawings and title block. Okay. Submit your assignment in output files for EG using சரிங்களா? இன் PDF ஃபார்ம் 2 எக்ஸசைஸ்க்கான இதையும் எனக்கு PDF ஃபார்ம்ல எனக்கு இதுல சப்மிட் பண்ணுங்க. சரியா? ஃபைல் அப்லோட் தான் கொடுக்குறேன். ஃபைல் டைப் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ யூ கேன் ஆல்சோ அப்லோட் என்ன டைப் AutoCAD ஃபைல கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? AutoCAD ஃபைல் அண்ட் 3D PDF ஃபைல். ஓகேங்களா? ரெண்டுத்தையுமே எனக்கு இதுல அப்லோட் பண்ணணும். டியூ எதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. இல்ல இந்த ஒரு வாரம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் பெட்டர். சரியா? டியூ ஐ அம் ஃபிக்ஸிங் இட் அஸ் திஸ் இன்னைக்கு 5 டேட் மேபி 12 கொடுக்குறேன். 1 வீக் கொடுக்குறேன்.
சரியா? நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வரைக்கும் டைம் தரேன். யூ கேன் அப்லோட் இட் பை பிஃபோர் தட். சரியா? நான் உங்களுக்கு லேப் மேனுவலையும் இதுலயே அப்லோட் பண்ணிடுறேன். கிரேட் லேர்னிங்லயே என்னுடைய வெப்சைட்லயும் இருக்கு ரெஃபரன்ஸுக்கு. இல்ல நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? Lab manual also I am uploading it in Great Learning. Second, network கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது? Anyone having doubt regarding today's session? பதிலே வரல. நோ டவுட்னு ஒரு மெசேஜ் கேட்டேன் இல்லையா? ஒரு சீக்கிரம் போல்லாம் ஏதாவது கொடுக்க வேண்டியதுதான். அப்பதான் நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்ல ஆன் பண்ணிட்டு எட்ட உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு கண்டுபிடிங்க. ஓகே, நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். நான் அந்த இது அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு. சரியா? அசைன்மெண்ட்டும் சரி, உங்களுக்கு லேப் மேனுவலும் ஆன்லைன்ல கொடுத்துட்றேன். ஃபைனல் லேப் மேனுவல் வந்து இந்த வீக்ல ரெடி ஆயிடும். ஓகேவா? இப்போதைக்கு எக்ஸசைஸ்க்கான கொஷின்ஸ் இருக்கிற மேனுவல் அப்லோட் பண்ணிடுவேன். அவுட்புட் இருக்கிறது உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு தேவைப்படும் போது நான் என்னுடைய டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். நீங்க வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், பிரிண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துலயும் உங்க நேமு உங்க எக்ஸசைஸ் நம்பர்லாம் இருக்காது இல்லையா? தட் யூ ஹவ் டு கிரியேட். ஓகேவா? நான் செஷன் எண்ட் பண்றேன். தேங்க்யூ ஆல். ஆன்லைன்ல இருக்கீங்களா யாராவது? தேங்க்யூ ஆல்.